அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களுக்குள்ளாய் இருக்கிற எல்லா இருளையும் அகற்றி எங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கவலைகள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பிரகாசத்தினால எங்களை பிரகாசிப்பிக்கும்படியா ஜெபிக்கிறான். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 6வது அதிகாரம் 16வது வசனம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராக போனார்கள். இவங்க இருக்கிறது கலிலியா நாட்டில தான் இருக்காங்க. கலிலியாவுல உள்ள கப்பர்நகூம்ன்ற ஊருக்கு இவங்க படகுல ஏறி சீஷர்கள் மட்டும் போறாங்க. அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். சீஷர்கள் மட்டும்தான் போறாங்க. இயேசு அவங்களோட போல. சாயங்கால நேரம் இருட்டாயிடுச்சு. இப்ப பெரும் காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. இப்ப அவங்க ஒரு பிரச்சனைய சந்திக்கிறாங்க. காத்து அடிச்சு கடல் கொந்தளிக்குது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன போது அவங்களா முயற்சி செய்து 3-4 கிலோமீட்டர் மைல் தூரம் கஷ்டப்பட்டு அது காற்று கொந்தளிப்புக்கு இடையில தண்டு வலித்து போறாங்க. இயேசு கடலின் மேல் நடந்து படகுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். கடல் மேல இயேசு நடந்து வர்றாரு. இவங்க பிரச்சனையில இருக்கும்போது அத பார்த்த உடனே கடல் மேல நடந்து வர்றது இவங்களுக்கு இயேசு அப்படின்றத அவங்க அறிந்து கொள்ளல. அவருக்கு இயற்கையின் மேல ஆளுகை இருக்கு அப்படின்றத இவங்க சரியா அது வரைக்கும் சீஷர்கள் புரிந்து கொள்ளல. கடல் மேல நடந்து வர்றத பார்த்த உடனே படகுக்கு பக்கத்துல வந்தோடனே பயந்துட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஆவி வருது அப்படின்னு நினைச்சு அவங்க பயந்து போய் நிக்கிறாங்க. அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். தன்னை வெளிப்படுத்தி காட்டுறாரு. பயப்படாதீங்க. நம்மளும் கூட பிரச்சனைகளை சந்திக்கும் போது இயேசு நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றது தெரியாதனால இந்த மாதிரி பயந்துரும். நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி போயிடுறோம். ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நான் தான், பயப்படாதீருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பேசுறாங்க. நம்ம பயத்தை நீக்கும்படியா நம்ம கூட ஆண்டவர் பேசுறாரு. அந்த மாதிரி இங்க சீஷர்களோட நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். சீஷர்கள் இயேசுவ கடல்ல நடந்து வர்ற இயேசுவ தங்களோட படகுல ஏற்றுக்கொள்ளும்படி மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. எப்ப இயேசுவ தங்களுக்குள்ள ஏற்றுக்கொண்டாங்களோ உடனே போய் சேர வேண்டிய இடத்துக்கு அந்த படகு போய் சேர்ந்தது அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு பெரிய அற்புதம் இங்க நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்து செய்த 5வது அற்புதம். 7 அற்புதம் யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல 5வது அற்புதம். உடனே படகு என்ன செஞ்சிருச்சு? கரையில போய் சேர்ந்துருச்சு. மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படகு தவிர அங்கு வேறு படகும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷரோடு கூட படகில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்று அறிந்தார்கள். அந்த கரையில இருந்த ஜனங்கள் 2 காரியம் தெரிஞ்சிச்சு. ஒரு படகு தான் இருந்துச்சு. சீஷர்கள் அந்த படகுல ஏறி போனாங்க. இயேசு அந்த படகுல ஏறி போகல அப்படின்ற 2 காரியமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு
அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படகுகள் வந்தது. அப்ப இவங்க அப்பம் சாப்பிட்ட இடத்துல இருந்து ஸ்தோத்திரம் செய்து 5 அப்பம் 2 மீனை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அப்பத்தை ஜனங்களுக்கு கொடுத்த போது அதை சாப்பிட்ட அந்த இடத்துல இருந்து வேற படகுகள் அந்த இடத்துக்கு வந்தது. அப்போது இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். இப்ப அவங்க படகுல ஏறி ஜனங்கள் இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு வந்துட்டாங்க. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். எப்ப இங்க வந்தீங்க? ஆனா அவங்க கேட்ட கேள்வி எப்படி இங்க வந்தீங்க? அவங்களுக்கு தான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஒரு படகு தான் இருந்துச்சு, சீசர்கள் மட்டும்தான் ஏறினாங்க, இயேசு அந்த படகுல ஏறல. எப்படி எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எப்பொழுது இவ்விடம் வந்தீர் அப்படின்னு கேட்கறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து ஜனங்களை நல்லா அறிந்தவர். அவங்க இருதயத்துல என்ன நினைவுல இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அற்புதத்தை பார்த்து என்கிட்ட வரல, அப்பம் சாப்பிட்டது திருப்தி ஆனதுனால நீங்க என்னை தேடி வந்தீங்க. இவங்க அற்புதத்தை பார்த்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்திருக்கும். விசுவாசம் அவங்களுக்கு இல்லாதனால திருப்தியா சாப்பிட்டோம் அப்படின்ற சரீர தேவைக்காக ஆண்டவரை தேடி வர்றாங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அழிந்து போயிடும், அதுக்காக நீங்க செயல்படக்கூடாது. நித்திய ஜீவன், நித்தியமா வாழ போற ஒரு வாழ்க்கை இருக்கு. இயேசு கிறிஸ்துவோட நம்ம வாழ போறோம். அந்த வாழ்க்கைக்கு நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம், அது ஆவிக்குரிய போஜனம். அந்த போஜனத்தை தேடி செயல்படுறவங்களா இருக்கணும். நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போற போஜனம் இயேசு கிறிஸ்து தான், அவருடைய வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள்ல இருக்க சத்தியம் நம்மளை நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போகும். அதுக்காக கிரியை செய்யுங்கள், அதுக்காக என்னை தேடி வாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட சொல்றார். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போற அந்த போஜனத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பார். சத்தியத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பார். வேத வசனத்தில் உள்ள சத்தியம்தான் நமக்கு போஜனம். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். தேவன் அவரை முத்தரித்திருக்கிறார், சீல் வச்சிருக்காரு. இதற்காகவே தேவன் அவரை இயேசு கிறிஸ்துவுக்கு முத்திரையிட்டு தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இந்த ஜனங்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, தேவனுக்கேற்ற கிரியை செய்யணும்னா நாங்க என்ன செய்யணும்? தேவனுக்கேற்ற கிரியைனா ஒர்க் ஆஃப் காட், தேவனுக்காக பணி செய்யணும்னா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த ஜனங்கள் கேட்கிறாங்க. தேவனுக்கேற்ற செயல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். தேவன் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான், நம்புறது தான் நீங்க செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் தேவனுக்கு ஏற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிப்பீர்
எண்ணத்தை நடப்பிப்பீர். அடுத்த கேள்வி கேக்குறாங்க, நாங்க உம்மை தேவனுடைய குமாரன் அப்படின்னு விசுவாசிக்கணும்னா நீங்க அதுக்கு என்ன அடையாளத்தை காட்டுறீங்க, என்னத்தை நடப்பிக்கிறீங்க, நீங்க எதை செய்து காட்டுறீங்க அப்படின்னு கேட்ட. யூதர்கள் எப்பயுமே அடையாளத்தை தேடுறதுனால சில நேரங்கள்ல அவங்க இடறிறாங்க. அதனாலதான் இங்கேயும் என்ன செய்யறாங்க, திரும்ப திரும்ப அடையாளத்தை கேட்கிறாங்க. என்ன அடையாளம் காட்டுகிறீர், நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, சீசர்கள் படகுல ஏறி கப்பர்நகூமுக்கு போனாங்க. போற வழியில அவங்க பெரும் காற்று அடிச்சது, கடல் கொந்தளிச்சது, கஷ்டப்பட்டு தண்டு வலிச்சு 3-4 மைல் தூரம் போனாங்க. இயேசு கடல் மேல நடந்து வந்தாரு. அதை பார்த்து இவங்க இயேசுன்றத அறியாதனால பயந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவங்க கிட்ட, நான் தான், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவை தங்களோட படகுல ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தாங்க. உடனே படகு கரைய போய் அடைந்தது. பிரச்சனை எல்லாம் நீங்கி அவங்க சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அதனால நம்மளும் பயப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம மத்தியில கடந்து அற்புதங்களை செய்வார். நம்ம விசுவாசிக்கணும். அடுத்து ஜனங்கள் 2 காரியத்தை அறிஞ்சிருந்தாங்க. ஒரு படகுதான் இருந்துச்சு, அதுல சீசர்கள் மட்டும்தான் போனாங்க. ஆனா இயேசு எப்படி அங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யோசனையா இருந்தது. இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு இந்த ஜனங்கள் எப்பொழுது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. அப்ப ஏசப்பா அவங்க கிட்ட பேசுனாங்க, நீங்க அற்புதத்தை பார்த்ததுனால வரல, சாப்பிட்டு திருப்தி ஆனதுனால வந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க விசுவாசித்து தேவனை தேடி வரல, சரீர தேவைக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அழிந்து போகிற போஜனத்துக்காக வரக்கூடாது, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்றாரு. மனுஷகுமாரன் தான் அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் போற போஜனத்தை உங்களுக்கு கொடுப்பாரு, அதற்கென்றே தேவன் அவரை முத்தரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம். தேவனுக்கு ஏற்ற செயல் எது அப்படின்னு கேட்கும்போது தேவன் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான், அவர் தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றத பார்த்தோம். உடனே அந்த ஜனங்கள் கேக்குறாங்க, அப்படி நாங்க விசுவாசிக்கணும்னா நீங்க எங்களுக்கு என்ன அடையாளத்தை காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீர் எங்கள் மேல் அக்கறையுள்ள தேவன், எங்களை விசாரித்து வழி நடத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, நாங்க பயப்படுகிற சூழ்நிலையில கடந்து வரும்போது உம்மேல் விசுவாசமா இருக்க ஆண்டவரே கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயப்படாதே, நான் தான் என்று ஆண்டவரே சீஷர்களை பார்த்து சொல்லி அற்புதத்தை செய்தீர். அது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கும் நீர் அற்புதம் செய்யறதுக்கு ஆயத்தமாயிருக்கிறேன். எங்களுடைய பிரச்சனைகளை நாங்க உம்மிடத்துல சொல்லி விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஆண்டவரே, உமக்கேற்ற கிரியை எங்களிடத்துல காணப்படணும். உம்மை விசுவாசிக்கிறதுல ஆண்டவரே நாங்க ஆண்டவரே குறைவுபடக்கூடாது. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய ஞானத்தையும் நாங்க அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மையே சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. எங்க ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லா பலவீனங்கள் அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில எடுத்து போடுங்க. உங்க பலத்தால் இடைக்கட்டுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் ஆண்டவரே உம்மை அறிந்து பயத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். பிரச்சனையோடு போராட்டங்களோடு இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள இந்த நாள்ல கிருபை செய்யுங்கப்பா.
நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பையும் வல்லமையும் சொல்ல கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.